சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசியை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கும் என்பதை இங்கே பார்க்கணும். குரோதி ஆண்டு. இந்த ஆண்டு குரு 9லிருந்து 10ஆம் இடத்திற்கு செல்கிறது. ஏறக்குறைய ஆண்டு பலன் என்று பார்க்கும் பொழுது 4 முக்கிய கிரகங்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று சனி 7ல் இருக்கிறது. 7ல் சனி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. இந்த சனியினுடைய பலன்கள் ஏறக்குறைய சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையே உருவாக்கி தரும். 7ஆம் இட அதிபதி 7ல் இருப்பது என்பது ஆண்டு முழுக்க நற்பலனை தரக்கூடியது. 7ஆம் இடம் என்பது தான் இல்வாழ்க்கை, மனைவி, நாம் மனதில் நினைத்த ஆசைகளை அடைகின்ற காலம். அதாவது நாம் எண்ணிய கருத்துக்களை, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி தருகின்ற இடம் 7ஆம் இடம். அந்த நல்ல இடங்களில் 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். 7 கூடையவரே அவர்தான். அதாவது இல்வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணை மட்டுமல்ல, வழித்துணை, நம்முடைய பாதையில் வருகின்ற நல்லவர்களுக்கெல்லாம் 7ஆம் இடம்தான் முக்கிய இடம். அந்த 7ல் 7 குடையவர் இருப்பது, அது பெயர்தான் சனியை தவிர 7 குடையவர் என்கிற பொழுது அவர்தான் இந்த சிம்மராசிக்கு அந்த சுப பலன்களை செய்ய வேண்டியவர். எனவே 7ல் இருக்கின்ற சனி இந்த ஆண்டு பல முன்னேற்றமான நற்பலன்களை தரும். அடுத்தது ராகு கேது. இந்த ராகு கேதுனுடைய அமைப்பு 2ல் கேது 8ல் ராகு. 2ல் கேது 8ல் ராகு என்பது கொஞ்சம் பொருளாதார வகைகளில் சிரமங்களை தரும் என்பதுதான். ஆனால் இந்த ஆண்டு குரு பயிற்சியினால் மேஷத்தில் இருக்கிற குரு ரிஷபத்துக்கு செல்கிறது. ரிஷபத்தில் இருக்கிற குரு கன்னியை பார்க்கிறது. அப்பொழுது கேதுவையும் பார்க்கிறது. எனவே 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஏறக்குறைய குரு பார்வையால் பொருளாதார சிக்கல்கள் இந்த ஆண்டு முழுவதும் தீரும். அதாவது இதற்கு முன்பே 2ல் இருந்து வந்த கேது சில பொருளாதார தொல்லைகளை கொடுத்து வந்தது. அந்த தொல்லையை குரு பகவான் நீக்கிவிடுகிறார். எனவே 2ல் வருகிற குரு ஏறக்குறைய நற்பலனை தரும். அதற்கு பிறகு இந்த செவ்வாயின் பயணம் என்று எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய செவ்வாய் 9, 10, 11 என்று ஆண்டின் முற்பகுதியில் நல்ல இடங்களிலேயே சஞ்சரிக்கிறார். அந்த நேரங்கள் வருடத்தின் முற்பகுதி பெரும்பாலும் பெரிய நன்மைகளை காட்டும். அதே போல குரு பலன்களில் 10ஆம் இடம் என்றால் ஒரு சில பேருக்கு தவறான ஒரு பலனை சொல்கிறார்கள். அதாவது 10ல் குரு பதவியை கெடுக்கும், அதாவது பொருளாதார சிக்கல்களை உண்டு பண்ணும். அப்படி இல்லை. அதாவது 10ல் உள்ள குரு நிறைய பிரயாணங்கள், அலைச்சல்கள், அதாவது நிறைய உழைப்புகளை வாங்கும். ஆக மொத்தம் சிரமப்பட்டு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கும். ஆனால் பொருள் சேரும். 10ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் வீட்டுக்கு வருகின்ற குரு எப்பொழுதும் நன்மையை செய்யும். ரிஷப குரு என்பது முகத்தை குறிக்கிற இடம். அது நல்ல பலன்களை, நல்ல இல்வாழ்க்கையை, நல்ல வளமான எதிர்காலத்தை அமைத்து தரக்கூடிய, நீண்ட காலமாக இருந்த அந்த பொருளாதார சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல இடத்தில்தான் குரு வருகிறது. எனவே சிம்மராசி அன்பர்கள் இந்த ஆண்டு ஓரளவுக்கு முற்பகுதியில் பல நற்பலன்களை அடைய முடியும். அதற்கு பிறகு குரு வக்ரமாகிறார். அப்படின்னு என்றால்
ஐப்பசி மாதம் அளவில் குரு வக்ரகதியில் வரும்பொழுது குருவினுடைய பலன்கள் கொஞ்சம் சற்று முன்னுக்கு பின்னாக, அதாவது பின்பக்கமாக வரும் என்பதால் அந்த பலன் ஒரு வகையில் சுப பலனாகவே வந்துவிடும். அதனால் வக்ரகதியினால் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த தீங்கும் இல்லை. அதற்கு பிறகு இன்னொரு கிரகமான செவ்வாய் மிதுனத்தில் வந்து கடகத்திற்கு வருகின்ற காலங்களில், அதாவது ஐப்பசி மாதத்திற்கு பிறகு கடகராசிக்குள் வருகிறது. அது சிம்ம ராசிக்கு 12ஆம் இடம். 4, 9 கொடைய யோகக்காரகனாகிய செவ்வாய் நீச்சமடைந்து 12இல் இருக்கிறார். அதாவது மிகப்பெரிய நன்மையை செய்ய வேண்டிய கோள் செவ்வாய். அந்த சிம்மராசிக்கு அதிக நற்பலனை தரக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாய் நீச்சமாகிவிட்டு ஏறக்குறைய வக்ரகதியில் கடகராசியில் 6-7 மாதங்களுக்கு மேல் ஒரே வீட்டில் தொடர்ந்து இருப்பதால் வருடத்தின் பிற்பகுதியில் ஏறக்குறைய எதிர்பார்க்கின்ற தொழில் சிரமங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே கூடிய வரையில், அதாவது நாம் எதிர்பார்க்காத சில பலன்களையும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சில சிரமங்களை தரக்கூடியது என்றாலும் கவனித்து நாம் நம்முடைய பலனை பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஏறக்குறைய கேது இருந்ததை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறது. 2க்கு அடுத்தது 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எனவே பல வகையில் நன்மையான ஒரு பலனையே குரு தருகிறது. எனவே குரு பலன் நன்மையே தரும். அதாவது சாதாரணமாக 10இல் குரு என்றால் நன்மை செய்யாது என்று பலர் சொல்லுகிற இடத்தில் இந்த மாறுபட்ட பலன்கள் நற்பலனை கொடுக்கும். அதாவது சனி குருவை, சனியினுடைய பலன்கள், அதாவது 7இல் ஒரு கிரகம் இருந்தால் குரு சுபபலனை கொடுத்துவிடும். அதே போல் 10இல் குரு இருப்பதால் சனியும் நற்பலனை கொடுத்துவிடும். ஆக 2 கிரகங்களும் கெடுதல் போல நன்மையும் நன்மை போல கெடுதலுமாக மாறி சில பலன்களை அவர்களுக்குள் மாற்றிக்கொண்டாலும் எந்த வகையில் வந்தாலும் பலன் நமக்கு நன்மைதான் என்கிற வகையில் சிம்மராசிக்கு இந்த ஆண்டு பெரும்பகுதி நற்பலனாக இருக்கும். அதாவது முன்பகுதியை விட பின்பகுதியில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே முன்பகுதியில் நாம் எல்லா வகையிலும் கவனமாக தொழிலை செய்து முன்னேறி கொண்டு கொஞ்சம் செவ்வாய் கிரகம் கடகத்திற்கு வருகின்ற ஐப்பசி மாதத்திற்கு மேல், ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்கள் சில வேண்டாத சிரமங்களை கொடுக்கும். இருந்தாலும் அது வக்ரகதியில் 11ஆம் இடத்தை நோக்கி செல்வதால் அந்த பலனும் நற்பலனாகவே இருக்கும். அதாவது நேர்முறையாக தர வேண்டிய பலன்கள் மறைமுகமாக கொடுக்கும். ஆக சிம்மராசி அன்பர்கள் இந்த ஆண்டு நற்பலனை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம், ஜோதிட குரு சு. சம்பையா. நன்றி, வணக்கம்.